வலை எண்ணில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானவன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 19/2/25 இருக்கின்றோம். ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் அன்போடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73, 7, 8, 9. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 8, 6, 13, 20, 22. பேழைக்குள் நோவா நீர்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் அவர் உள்ளடக்கி எல்லா மிருகங்கள், பறவைகள் அனைத்தையும் எல்லாவற்றையும் ஒரு ஜோடியாக அவர் குடும்பத்தோடு அதில் அமர்ந்து மழை நின்றுவிட்டதா என்று ஒரு புறாவை, காகத்தை அனுப்புகிறார். அது வராததினால் புறாவை மீண்டும் அனுப்புகிறார். அது அவருக்கு அந்த ஒரு இண்டிகேஷனை கொடுக்கிறது, மழை நின்றுவிட்டது என்பதை. அதனால் அதேபோல் கடவுளும் இனி மனிதரை முன்னிட்டு நிலத்தை நான் சபிக்கவே மாட்டேன் என்று அவர்களுக்கு நமக்கு அந்த ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். வானத்தில் வானவில்லை. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 8, 22, 26. இயேசு மீண்டும் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்பொழுது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்றார். அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். இயேசு அவரை கண்மேல் கை வைத்த போது கேட்கிறார், உனக்கு இப்பொழுது எப்படி தெரிகிறது என்று. அவர் ஒரு வார்த்தை சொல்வார், மனிதர்கள் மரம் போல் காண்கிறார்கள் என்று. அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. நாம் மரமாக இருக்கிறோமா அல்லது மனிதர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் நாம் அதில் எதிர்பாராத அன்பாக இருக்க வேண்டும். இறைவன் அதைத்தான் செய்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு அதிசய அற்புதங்களையும் செய்து வந்தார். போப் பிரான்சிஸ் மிக அழகாக ஒரு வரியில் சொல்லியிருப்பார், முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யாருக்காகவது, நமக்காக இல்லாமல் பிறருக்காக நாம் கடவுளிடம் தினம் பேச வேண்டும். நாம் இதை அடிக்கடி செய்தோமேயானால் தினம் நம் இதயம் அடைக்கப்படாது, மூடப்படாது. ஆனால் நம் சகோதர சகோதரிகளை பிறருக்காக ஜெபிக்க சொல்ல வேண்டும். அதுதான் முதல் அன்பு. இதில் நாம் உறுதியாக நிலைத்திருக்கிறோம் என்கிறார் நம் தந்தை. இயேசு காட்டிய வழியில் நடக்க முயற்சி செய்வோம். பிறருக்காக வாழ்வோம். பிறர் மனம் நோகாமல் இருக்க நம் வார்த்தைகளை தடை என்று அணை கட்டுவோம். அது பாயும் முன் வார்த்தைகளை அடக்கி ஆளுவோம். அவர்களது இதயத்தில் கடவுள் பற்றிய உணர்வு ஆழப்படும். தங்கள் இதய கதவுகளை அவர்கள் கடவுளுக்கும் பிறருக்கும் திறந்து விடுவார்கள். பிறரது இன்பத் துன்பங்களில் பங்கேற்பார்கள். இவ்வாறு கடவுள் ஆட்சி என்பது எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களிடையே நல்ல உறவுகளை ஏற்படுத்தி அவற்றை உறுதிப்படுத்துகின்ற தன்மையானது. அன்பு இறைவா, இதோ இந்த காலை வேளையிலே எங்களை இரவு முழுவதுமாக எங்களை காத்து வழிநடத்தி எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இதோ விடிந்தவுடன் முகத்தை காண செய்தமைக்காக நன்றி. இன்னொரு விடியலை எமக்கு தந்தமைக்காக நன்றி. இதோ ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை மட்டுமல்ல
எங்களை சுற்றி இருப்பவர்கள், எங்களை வேண்டாம் என்று வெறுப்போர், எங்கள் பகைவர்கள், எங்கள் விரோதிகள், எங்களை எங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த இந்த ஆண்டு எல்லா மாணவர்களும் நர்சரி முதல் பெரிய டிகிரி வரை மாணவர்களுக்காகவும் அவர்களுடைய பரீட்சை நல்லபடி எழுதவும், நோயாளிகள் சுகம் பெறவும், தேவையில் உழல்வோர் அவர்கள் தேவையை பெறவும் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள் என்ற வார்த்தைக்கிணங்க நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு உம்மிடம் நாங்கள் கேட்கிறோம். இந்த இந்த வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி